ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி நாம் எங்கே போக போகிறோம் அப்படின்னா கால பைரவர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். காசி விஸ்வநாதன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கால பைரவர் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம்தான் எப்பவும் இந்த காசி விஸ்வநாதரை சந்திக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். கால பைரவரோட அனுமதி இல்லாமல் வாரணாசிக்குள்ளே யாருமே காலை வைக்க முடியாது அப்படின்னு ஒரு வரம் கால பைரவருக்கு இருக்குது. கங்கை கரையோரத்தில் இருக்கிற பிளேஸு. இப்போ நம்ம கால பைரவர் போகிற வழியை நீங்கள் பார்க்குறீங்க. கால் அப்படின்னா காலம், ஆனால் இன்னொரு அர்த்தம் மரணம் அப்படின்னு இருக்குது. கால பைரவர் காலத்தோட கடவுள். இந்த பைரவருக்கு வாகனம் நாய். இந்த கோயில் ஒரு பழங்காலத்து கோயில். இதை கட்டினது 18th செஞ்சுரியில் அகல்யா பாய் கொல்கர் அப்படின்ட்டு ஒரு ராணி இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அப்புறம் டைமுக்கு அது ரீபில்டு பண்ணியிருக்காங்க. கோயிலுக்கு வெளியே நிறைய பூக்கடைங்கள்லாம் இருக்குது. பூஜைக்கு வேணுங்கிற சாமானமெல்லாம் வெளியில் நிறையா விற்கிறாங்க. அதை நம்ம வாங்கிட்டு நம்ம கால பைரவனுக்கு கொடுத்தாக்கா நமக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த சிலை, கால பைரவன். அதை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கால பைரவன் நம்ம கும்பிட்டா நமக்கு அந்த சில நடக்கவே நடக்காது அப்படின்னு இருக்க ஒரு வேண்டுதலோ இல்லைன்னா சீக்கிரமாக நமக்கு ஒரு வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கால பைரவர் பூஜை பண்ணோம்னா சீக்கிரமாக காலத்தையே நம்ம பக்கத்தில் கொண்டு சேர்த்துவார். இந்த இடத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்ன அப்படின்னா, மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் நான் தான் பெருசு நீ தான் பெருசு அப்படிங்கிற வாக்குவாதம் நடந்து ரொம்ப முத்தி போய் ரொம்ப அரகண்ட்டாக இந்த பிரம்மா நடந்துக்கிறாரு. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, சிவபெருமான் ஒரு தீ பிழம்பாட்டை அதிலிருந்து கால பைரவர் அதிலிருந்து உதித்து எழுந்து பிரம்மாவோட தலையை அப்படியே சீவிடுறாரு. அந்த சீவின தலை அப்படியே கால பைரவரோட கையில் ஒட்டிக்குது. அந்த கபாலம் ஒரு பெக்கிங் பவுலாட்ட கால பைரவன் கையில் எப்பயும் இருக்குது. இது அங்கே இருக்க அந்த சிவனோட சிலை ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளே ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்ஃபியர் பார்த்திங்கன்னா அவ்வளோ டிவைனாக இருக்குது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching my vlog. Keep watching my travel vlogs and cooking vlogs. Thank you.